ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கடைசியாக நம்ம பிளெண்டரில் வந்துட்டு கார் மாடலிங் வந்துட்டு எப்படி பண்ணுறது அப்படி சொல்லி பார்த்துருந்தோம். கார் எப்படி மாடல் பண்ணுறது அப்படி சொல்லி பார்த்துருந்தோம். ஸோ அதில் வந்து நான் மெட்டீரியல்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படி சொல்லிட்டு மட்டும் நான் போடலை. ஸோ நிறைய பேர் எங்கிட்ட கமெண்ட்லையும் கேட்டிருந்தீங்க, ப்ரோ மெட்டீரியல்ஸ் எப்படி ப்ரோ கிரியேட் பண்ணுறது அப்படி சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோவில் மெட்டீரியல்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது ஒன்றுத்துக்கும் அப்படி சொல்லி பார்த்துடலாம். ப்ளஸ் எங்கிட்ட மோஸ்ட் ப்ராபப்ளி என்ன ஒரு அதிக கமெண்ட் எங்கிட்ட வந்திருந்தது அப்படின்னா, ப்ரோ ஃபேஷியல் ட்ரிக் எப்படி பண்ணுறது அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்கும் வீடியோ கூட சீக்கிரம் போட்டுறேன். ஃபேஷியல் ட்ரிக் போடுறதுக்கு முன்னாடி ஒரு கேரக்டர் மாடலிங் பார்த்துடலாம். அதாவது கேரக்டர் மாடலிங் பை ஸ்கல்ப்டிங். சரியா, அது பார்த்துடலாம். சரி, ஓகே. நான் ரொம்ப பேச விரும்பல இந்த வீடியோவில். நான் போக எல்லாத்தையும் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யார் ஃபஸ்ட் டைம் பார்க்கீங்களா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் காட்டும். ஓகே, இதுதான் கைஸ் நம்ம கடைசியாக கிரியேட் பண்ண மாடல். ஓகே, இந்த மாடல் ஓகே. இனிமேல் எனக்கு வந்து ரெஃபரன்ஸ் இமேஜ் தேவை கிடையாது. சரியா, ஸோ ரெஃபரன்ஸ் இமேஜஸ் ஹைட் பண்ணிடுறேன். இதுதான் நம்ம கடைசியாக கிரியேட் பண்ண கார் மாடல். ஓகே, ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் செக் பண்ணிக்கோங்க, நம்மளுக்கு எங்கேயாச்சும் ஏதோ தப்பு பண்ணியிருக்கோமா அப்படி சொல்லிட்டு எல்லா மாடல் எல்லா பக்கமும். ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. இப்போ நம்ம வந்துட்டு மாடலிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஜஸ்ட் ஓகே 2 டேப்ல சைக்கிள் ஓகே எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. தென் ஓகே, ஜஸ்ட் நம்ம மெட்டீரியல்ஸ் டேரெக்டாக மெட்டீரியல்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இப்போ மெட்டீரியல்ஸ் ஆட் பண்ணுறதை பற்றி பார்த்தலாம். ஃபஸ்ட்டு நான் மெட்டீரியல்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மெயினான விஷயம் லைட்டிங். சரியா, ஃபஸ்ட்டு லைட்டிங் செட்டப் பண்ணணும், அந்த கிரவுண்ட் செட்டப் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் மெட்டீரியல்ஸ் ஆட் பண்ணணும். சரியா, இப்போ நம்ம பார்த்த லைட்டிங்ஸ் எதுவுமே கிடையாது. மொத்தம் 2 வழி இருக்குது லைட்டிங்ஸ்க்கு. ஒன்று HDR லைட்டிங், இன்னொன்று நீங்கள் இதில் க்ரியேட் பண்ணுற லைட்டிங். அதாவது லைட் சோர்ஸ் ஒன்று க்ரியேட் பண்ணலாம். நான் வந்து என்னோட மாடலிங்க்கு என்ன பண்ணியிருந்தனோ அதை தான் நான் இங்கே சொல்ல போகிறேன். நான் என்னோட மாடலிங் நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னு, அதாவது நான் ஃபஸ்ட்டு பண்ண கார் மாடலிங் நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, நான் வந்து ஒரு லைட் சோர்ஸ் இது பிளெண்டர்லேயே ஆட் பண்ணி அதை தான் லைட்டாக வச்சுருந்தேன். சரி, HDR லைட்டிங் நான் யூஸ் பண்ணல. வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கோங்க, அது ஒன்றும் தப்பு கிடையாது, பெரிய விஷயமும் இல்லை. சரி, இப்போ நான் வந்துட்டு லைட் சோர்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஜஸ்ட் ஒரு பிளேனை ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த பிளேனை ஜஸ்ட் 8 மினிட் கைஸ். இந்த பிளேனை வந்துட்டு ஜஸ்ட் GZ கொடுத்து இங்கே மேலே மூவ் பண்ணிக்கிறேன். சரியா, இதுதான் நம்மளுக்கு வந்து இப்போ லைட்டாக ஆக்ட் ஆக போகுது. ஜஸ்ட் டாப் வியூ அண்ட் தென் ஒய் ஆக்சிஸில் ஸ்கேல் பண்ணிவிட்டு கரெக்டாக காரோட லென்த்துக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக மேட்ச் பண்ணிவிட்டு தென் G அண்ட் தென் ஒய். ஓகே, கரெக்டாக மேட்ச் ஆகுது. தென் பிரெத்தை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். சரியா, கொஞ்சம் லிட்டில் பிட் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் எடிட் மோட் போயிட்டு இதை எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கிறேன். ஓகே, எக்ஸ்ட்ரூட் பண்ணிட்டு கொஞ்சம் திக்னஸ் இந்த அளவுக்கு இருந்தால் எனக்கு போதும். அண்ட் தென் ஃபேஸ் மோட், தென் பாட்டமை மட்டும் செலக்ட் பண்ணி எனக்கு வந்து சும்மாவே இதை எமிஷனாக வைக்கலாம். எனக்கு கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கணும் அப்படின்றதுனால நான் இதெல்லாம் பண்ணுறேன். வேணும்னாலும் இதை பண்ணிக்கோங்க. இல்லைனா ஜஸ்ட் ஆர்டினரியாக நீங்கள் இதை வந்து எமிஷன் பிளேனாக செட் பண்ணிங்கனாலே லைட்டாக ஆக்ட் ஆகும். ஜஸ்ட் இதை நான் வந்து சப்டிவைட் பண்ணுறேன். சரியா, 2 டைம்ஸ் சப்டிவைட் பண்ணியிருக்கேன். ஓகே, இது அப்படியே இருக்கட்டும். இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஜஸ்ட் இந்த செலெக்ஷன் அப்படியே இருக்கட்டும். இந்த செலெக்ஷன் மாற்ற வேண்டாம். ஜஸ்ட் இந்த பிளேனை மட்டும், அதாவது ஃபுல்லாக செலக்ட் பண்ணி ஜஸ்ட் இதான் மெட்டீரியல் டேப், நியூ மெட்டீரியல் கிரியேட் பண்ணி இது வந்து என்னோட லைட்ஸ் அப்படி சொல்லி நான் நேம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன் லைட்ஸ்ன்னு சொல்லிட்டு. இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, பிரின்சிபல் BSDF இருக்கட்டும். இங்கே நான் ஜஸ்ட் லிட்டில் பிட் கிரே அண்ட் தென் இதை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மெட்டாலிக் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் ரஃப்னஸ் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி இதெல்லாம் என்ன அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் வீடியோ கேட்டிருந்தீங்க, ப்ரோ நோட்ஸ் பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ப்ரோன்னா. நான் கண்டிப்பாக போடுறேன். ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது பிரின்சிபல் BSDF ஒரு வீடியோவும் அந்த மாதிரி ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நான் ஷெட்யூல் போட்டு வச்சிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு கரெக்டாக சீக்கிரம் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் கைஸ். ஓகே, ஸோ லேட் ஆயிடுச்சுன்னா யாரும் கொச்சிக்க வேண்டாம். ஓகே, இது வந்து ஓவரால் மெட்டீரியல், அதாவது இதுக்கு வந்து எனக்கு இந்த ஃபுல்லாக இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நான் அடுத்தது நம்மளுக்கு இந்த லேம்ப்ஸ். சரி, இந்த லேம்ப்ஸ் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஜஸ்ட் இன்னொரு நியூ மெட்டீரியல் கிரியேட் பண்ணி இதை வந்து நான் லேம்ப் அப்படி சொல்லி கொடுத்துக்கிறேன். ஓகே, இது வந்து லேம்ப். இப்போது எனக்கு வந்து இது வந்து கொஞ்சம் ரியலாக இருக்கணும் அப்படின்றதுனால நான் என்ன பண்ணுறேன்னா ஃபேஸை மட்டும் இன்சர்ட் பண்ணுறேன். ஷார்ட்கட் கீ ஐ கொடுத்து இப்போ நான் இன்சர்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் செலக்ட் பண்ண மொத்தத்தையும் ஒரே ஒரு இந்த கியூபா ரெக்டாங்கிள் சம்திங் ஏதோ ஒன்று ரெக்டாங்கிளாக எடுத்துருக்கு. பட் நான் வந்து சப்டிவைட் பண்ணதை அதை எடுத்துக்கவே இல்லை. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஜஸ்ட் இன்னொரு டைம் ஐ கொடுத்தீங்க அப்படின்னா திஸ். ஸோ செப்பரேட்டாக வந்துட்டு இது ஃபேஸ் வந்து இன்சர்ட் ஆகும். ஸோ கொஞ்சம் கரெக்டாக வச்சுட்டு லெஃப்ட் கிளிக் பண்ணிவிட்டு அண்ட் தென் எக்ஸ்ட்ரூட். சரியா, இப்போ நம்மளுக்கு லைட் ரெடி. இப்போ இங்கே வந்து இந்த லேம்ப் அசைன் பண்ணலாம். ஸோ அசைன் பண்ணியாச்சு. இங்கே பிரின்சிபல் BSDFக்கு பதிலாக எமிஷன். பிகாஸ் சைக்கிளில் வந்து எமிஷன் வந்து லைட் ஆக்ட் ஆகும். பட் இதே EVயில் பண்ணோம் அப்படின்னா க்ளோ எஃபெக்ட். சரியா, அதுவும் லைட் தான். பட் ஆனால் இந்த அளவுக்கு லைட் சோர்ஸ் அதிகமாக இருக்காது. சரியா, எமிஷன் இங்கே நான் ஜஸ்ட் 30 வச்சுக்கிறேன் எமிஷன் ஸ்ட்ரென்த். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் வச்சுக்கலாம். இது முடிஞ்சிச்சா? இப்போ நான் ஜஸ்ட் ரெண்டர் வியூக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்க.
ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சீனில் லைட் ரெடி, கார் மாடல் ரெடி, அண்ட் தென் லைட்டும் ரெடி. see this ஓகே, லைட்டும் ரெடி. இப்போது பார்த்தீங்க மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், லைட் பட்டு எங்கேயுமே கீழே ஒரு பிளேன் இல்லாமல் லைட் பட்டு ஸ்கேட்டர் ஆகி சம்திங் ஸ்ப்ரெட் ஆகுது. பட் ஆனால் நம்மளுக்கு திரும்ப திரும்ப இதே இதில் வரல. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கீழே ஜஸ்ட் ஒரு பிளேன் ஆட் பண்ணிட்டேன்னா எனக்கு இந்த லைட் இந்த பிளேனை தாண்டி கீழே போகாது. சரியா? ஸோ இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஜஸ்ட் இன்னொரு பிளேன் ஒன்று க்ரியேட் பண்ணுவோம். ஜஸ்ட் பிளேன், அதாவது இதுதான் சர்ஃபேஸ். இந்த பிளேனை ஜஸ்ட் நான் எஸ் கொடுத்து ஸ்கேல் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் பெருசாகவே இருக்கட்டும், பிகாஸ் நம்ம மெட்டீரியல்ஸ் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் நான் கீழே பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து இந்த டயர் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது. ஸோ ஜி கொடுத்து ஷிஃப்ட் கொடுத்து மூவ் பண்ணீங்க அப்படின்னா ஸ்மூத்தாக மூவ் ஆகும். ஸோ லிட்டில் பிட் கரெக்டாக டயர் தெரியாத அளவுக்கு. ஓகே, இப்போ நான் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு கிரவுண்ட் சர்ஃபேஸ் ரெடி. சரியா? இப்போது ஜஸ்ட் ஜி அண்ட் தென் ஒய் கொடுத்து கொஞ்சம் உள்ளே மூவ் பண்ணிக்கிறேன். உள்ளே மூவ் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எடிட் மோட் போயிட்டு இந்த 2 எட்ஜஸ் மட்டும், அதாவது நம்ம 2 கொடுத்து எட்ஜ் செலெக்ஷன் மோட், அண்ட் தென் இந்த எட்ஜை மட்டும் செலக்ட் பண்ணி தென் ஜஸ்ட் இ கொடுத்து எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கிறேன். இ கொடுத்து எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கிறேன். ஓகே, லிட்டில் பிட் கொஞ்சம் இவ்வளோ தூரம் எக்ஸ்ட்ரூட் பண்ணிவிட்டு இந்த 2 பாயிண்ட்டையும் செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் பி கொடுத்து பெவல் பண்ணுறேன். இப்படி நான் பெவல் பண்ணேன் அப்படின்னா ஜஸ்ட் ஃப்ளாட்டாக இருக்கும். ஸோ நம்மளோட ஸ்க்ரோல் வீல ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் செக்மெண்ட்ஸ் ஆட் ஆகும். ஸோ இப்போ வந்து ஒரு கர்வ் ஷேப்பில் கிடச்சிரும். தட்ஸ் ஆல். ஓகே, இது முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட் மோட் வந்துட்டு ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி ஷேட் ஸ்மூத் கொடுத்துட்டு ஜஸ்ட் இங்கே ஆப்ஜெக்ட் டேட்டா ப்ராப்பர்ட்டியில் வந்து ஆட்டோ ஸ்மூத்தை எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்மூத்தாக, அதாவது கரெக்டாக ரொம்ப மெஷர்ஸ் வந்துட்டு ரொம்ப கொலாய்ட் ஆகாமல் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அண்ட் தென் ஜி கொடுத்து இதையும் கரெக்டாக எனக்கு அந்த சர்ஃபேஸில் மூவ் பண்ணிடுறேன். சரியா? இப்போது இது முடிஞ்சிருச்சு. இப்போ நம்மளுக்கு லைட்டும் ரெடி அண்ட் தென் பிளேனும் ரெடி. இப்போ நான் இன்டர்வியூக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, நான் முன்னாடி சொன்ன மாதிரி, அதாவது முன்னே இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகே, முன்னே வந்து லைட் கீழே போச்சு, இப்போ எனக்கு இந்த பிளேனில் பட்டு திரும்பவும் ஸ்கேட்டர் ஆகுது. முன்னே எவ்வளோ லைட் இருந்துச்சு, இப்போ எவ்வளோ லைட் இருக்குன்னு நீங்களே பாருங்கள். ஜஸ்ட் see it. வெயிட் a minute guys, இது நான் வந்து ஜஸ்ட் வந்துட்டு ரெண்டர் பார்டர், அதாவது ரொம்ப ரெண்டர் ஆகுது. ஸோ நான் ரெண்டர் பார்டர் கிரியேட் பண்ணால் இந்த ஒரு பாயிண்ட், இந்த ஒரு பார்ட் மட்டும் ரெண்டர் ஆகும். see here. ஓகேவா? இது வேண்டாம் அப்படின்னா ஜஸ்ட் கண்ட்ரோல் ஆல்ட் பி கொடுத்தீங்க அப்படின்னா பழையபடி வந்துடும். என்கிட்ட ஹையர் அண்ட் கிராஃபிக்ஸ் கார்டு இல்லை, ஸோ அதனால உங்களுக்கு இந்த மாதிரி ஆகுது. இதுக்கே நான் ஜிபியூ கம்ப்யூட்டர் தான் கொடுத்துருக்கேன். பட் என்கிட்ட இருக்க கிராஃபிக்ஸ் கார்டு வச்சு ரெண்டர் ஆகுது, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அதனால ஸ்லோவாக இருக்குது. இப்போது நம்ம அதுக்கு மெட்டீரியல்ஸ் ஆட் பண்ணிவிட்டோம். ஸோ இப்போ கிரவுண்டுக்கு மெட்டீரியல் ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஜஸ்ட் வெயிட் கைஸ், இது வந்து சாம்பிள் ஆகட்டும். ஓகே, மோர் ஆர் லெஸ் முடிஞ்சிருச்சு. பிகாஸ் நான் இது சாம்பிள் ஆகாமல் என்னால் பிளேன் சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னு வைங்களேன், டக்குன்னு ஸ்டக் ஆகிடும். ஸோ சாம்பிள் ஆன அப்புறம் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அதாவது மெட்டீரியல் ப்ரிவ்யூ மோடுக்கு வந்துட்டு இங்கே வந்து எனக்கு ஓவராக இருக்குது. சரியா? ஸோ ஸ்ட்ரென்த்தை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு இந்த இதை கூட மாற்றிக்கலாம்னு நினைக்கிறேன். ஜஸ்ட்டு நம்மளுக்கு கரெக்டாக விசிபிள் ஆகிற மாதிரி ஏதோ ஒன்று. சரியா? ரொம்ப, ஏன்னா இது வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்குது. ஸோ நான் இதை வச்சுக்கிறேன். உங்களுக்கு எது வேணுமோ அது டிஃபால்ட்டாக இருக்காச்சு லைட்டிங். ஸோ அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எல்லா பிளெண்டர் வெர்ஷன்லையுமே, அதாவது எல்லா பிளெண்டர்லையுமே இருக்கும். ஸோ நான் எக்ஸ்டர்னலாக எதுவுமே இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இந்த சர்ஃபேஸ்க்கு வந்து மெட்டீரியல் ஆட் பண்ணுவோம். ஜஸ்ட் இந்த சர்ஃபேஸ் மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் மெட்டீரியல் டேப் அண்ட் நியூ, இதை வந்து நான் கிரவுண்டுன்னு சேவ் பண்ணிக்கிறேன். சரியா? கிரவுண்ட் இதை ஒன்று முடிஞ்சிருச்சு. இதுக்கு வந்து நான் வந்து பிரின்சிபல் பிஎஸ்டிஎஃப்க்கு பதிலாக க்ளாசி பிஎஸ்டிஎஃப் ஆட் பண்ணுறேன். டிஃபால்ட்டாக இருக்க கலர் வேண்டாம், ஒயிட் வேண்டாம், நான் லிட்டில் பிட் கொஞ்சம் கிரே. சரியா? இப்போ நான் ரெண்டர் வியூக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்க. சரி, ஆல்ரெடி நம்ம வந்துட்டு கம்ப்ளீட் பண்ண மாதிரி. ஓகே, நம்மளுக்கு வந்து இப்போது சர்ஃபேஸும் ரெடி, அதாவது கீழே இருக்க கிரவுண்டும் ரெடி, அண்ட் தென் கார் மாடலும் ரெடி, அண்ட் தென் லைட்டிங்கும் ரெடி. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, காருக்கு வந்துட்டு மெட்டீரியல்ஸ் ஆட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே கைஸ், see you in next video guys. ஓகே, இப்போதைக்கு இந்த வீடியோக்கு இது போதும்னு நினைக்க, வெயிட் பண்ணுங்கள். கொஞ்சம் சாம்பிள் இதுவே நம்மளுக்கு வந்துட்டு கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. இதுக்கப்புறம் மீதியெல்லாம் ஒன்று ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். guys, see you in next video.